இப்ப கங்கா கலெக்டரோட விருந்துக்கு வந்திருக்கா. அடுத்த விருந்துக்கு கங்கா கலெக்டராயி கலெக்டரோட விருந்துக்கு வரணும். இல்லைங்கய்யா? கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு மருமகளா போயாச்சு, இனிமே எங்க கலெக்டர் ஆவறது? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா படிச்சு வேலைக்கு போறாங்க. கங்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே IAS எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டா. இனிமே எப்ப வேணாலும் கலெக்டர் ஆகலாம். கங்கா கண்டிப்பா கலெக்டர் ஆவா. இளவஞ்சி, மாப்பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் சாதம் வைமா. போதுங்கய்யா. போதுமா? அம்மா உனக்கு போதும்பா. மாப்பிள இலை எடுக்காதீங்க, வைங்க வைங்க வைங்க. இளவஞ்சி இலை எடுமா. ஏய், என்னடி யோசிக்கிற? அது ஒண்ணு இல்ல, சமையல் நல்லா இருக்குன்னாங்க, கொஞ்சமா சாப்பிட்டாங்களே அதான். அவர் அவ்வளவுதான் சாப்பிடுவார் அண்ணி. சரி மாப்பிள்ளை, கையாளம்பிக்கலாம் வாங்க. பாத்துமா பாத்து வாங்க. அடியே கங்கா, என்னை அடியே எச்சியல் எடுக்க வைக்கிற? இந்த எச்சியலையை தூக்கி வீசுற மாதிரி உன்னை நான் தூக்கி வீசல. என் பேரு இளவஞ்சி இல்ல. ஆமா அடியே, நம்ம 2 பேரும் இப்படியே புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். பார்த்த இல்ல, எச்சையில எடுக்கிற அளவுக்கு வச்சுட்டா. என்ன எரியிற நெருப்புல என்ன ஊத்துறீங்களா? இருங்க, உங்களை அப்புறம் முடிச்சுக்கிறேன். சாப்பாடுலாம் எப்படி இருந்து மாப்பிள்ள? ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்கய்யா. போட்டுங்க, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். ஐயா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி தம்பி, ரொம்ப சந்தோஷம். கங்காவை நல்லபடியா பாத்துக்கங்க. வரேன் பெரியம்மா. வரேன்பா. வாமா. உட்காருங்க மாப்பிள்ள. ஐயா, நானும் கங்காவும் கிளம்புறோம் ஐயா. நல்லபடியா போயிட்டு வாங்க தம்பி. கங்கா மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவ எனக்கு மக மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தோட பொக்கிஷம். அத உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். இனிமே கங்கா எங்களுக்கு சொந்தம் இல்ல, உங்களுக்கு தான் சொந்தம். அவளை நல்லபடியா பாத்துக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயா, யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிருக்க. அத பத்திரமா நான் பாத்துக்குவேன். நீங்க என்ன நம்பலாம். அக்கா, இனிமே எப்பக்கா வருவ? உன்னை பார்க்காம எங்களால இருக்க முடியாதுக்கா. நான் வரலன்னா என்ன, நீங்க என்ன பார்க்க வரலாமே. கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போயிட்டு நினைச்ச நேரத்துக்குலாம் வர முடியாது. நீ என்னையே நினைச்சிட்டு இருக்காம படிப்புல கவனம் செலுத்து. என்ன? எப்படிக்கா உன்னை நினைக்காம இருக்க முடியும்? இந்த வீடு பூரா நீதான்க்கா இருக்க. எங்க திரும்பினாலும் ஓ ஞாபகம் தாக்கா வரும். இனிமேலும் அப்படி வரக்கூடாது சாரு. நீ அப்படி வருத்தப்பட்டேனா அம்மாவும் வருத்தப்படுவாங்க. அப்பாவையும் அம்மாவையும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவங்க வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காத. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னா புகுந்த வீடுதான் சொந்தம். பிறந்த வீடு 2ஆம் பட்சம்னு பெரியவங்களே சொல்லுவாங்க. பாருமா அக்கா சொல்றத. கல்யாணம் ஆனோன்னு அக்கா மாறிட்டா. கங்கா, நீ சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம் இவளுக்கு கிடையாது. சின்ன பொண்ணு தானே, உன் மேல உயிரியே வச்சிருக்கா. எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே பேசிக்கிட்டு உன்னையே நினைச்சிட்டு இருக்காமா. அப்படி பேசாத கங்கா. உண்மையை தானிமா சொல்றேன். அவளுக்கும் விவரம் தெரியணும்ல. என்ன பத்தியே நினைச்சிட்டு இருந்தா இவங்களை பத்தி யார் நினைக்கிறது? அக்கா, அப்பப்ப நீயே சொல்லுவியே, நாமெல்லாம் பொண்ணா பிறந்துட்டோம், நமக்கு அண்ணனோ தம்பியோ கிடையாது. என்ன நடந்தாலும் நம்ம 3 பேர் தான் ஒத்துமையா இருந்து சமாளிக்கணும். அம்மாவை கண் கலங்காம பாத்துக்கணும்னு நீ தானே சொல்லுவ. அது எல்லாத்தையும் மறந்துட்டியாக்கா? என்னையே நினைச்சிட்டு இருக்காதேங்க தானே சொன்னேன்.
உங்களை நான் மறந்துட்டேன்னு சொன்னேனா? இப்ப சொல்றேன் கேளுடி. உங்களுக்கு ஒண்ணுனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்க இருந்தாலும் ஓடி வருவேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொன்னேல்ல, இந்த வீட்டுல எங்க திரும்பினாலும் நான் தான் இருக்கேன்னு. அது உண்மைதான் சாரு. நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் என் மனசு பூரா உங்களை சுத்தி தான் இருக்கும். கங்கா, விடுமா. மாமியார் வீட்டுக்கு போகும்போது மனசு கஷ்டப்பட்டு போக கூடாது. ஏதோ சின்ன பொண்ணு மனசுல வச்சுக்காம பேசிட்டா. அதனால என்னம்மா, நம்ம சாரு தானே. புருஷன் வீட்டுல வாழ போற சந்தோஷத்தை விட உங்களெல்லாம் விட்டுட்டு போறோன்ற சங்கடம் தான் என் மனசுல இருக்கு. என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு துளி ரத்தத்திலயும் நீங்க தான் இருக்கீங்க. அம்மாவையும் உங்களையும் மறந்துட்டு என்னால இருக்கவே முடியாது. இங்க இருந்து போகும்போது கூட உங்க நினைப்போட தான் போறேன். வேற எந்த நினைப்போம் எனக்கு இல்ல சாரு. கங்கா, மாமியார் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போனோம். கண்ணு தொடச்சுக்கம்மா. அத்தை ஆ? அத்தை, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும். நான் போய் வண்டி ரெடி பண்றேன், நீங்க வாங்க. மாமா, என்ன கங்கா? நீங்க தான் அம்மாக்கும் தங்கச்சிங்களுக்கும் துணையா இருக்கணும். கவலைப்படாத கங்கா, நான் பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா மாமியார் வீட்டுக்கு போ. ஆனா அடிக்கடி போன் பண்ணணும், அதை மட்டும் மறந்துடாத. சரி, நான் வண்டி ரெடி பண்றேன், வாங்க. நீங்க மறுவீடு வந்து இவ்வளவு நாளா எங்க கூட இருந்தது ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆனா என் மனசுல ஒரு குறை இருக்கு. அதை சொல்லாம இருக்க முடியல. ஐயா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. மறு வீட்டுக்கு வர்ற ஒவ்வொரு மருமகனும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு மாமனாருக்கு தொல்லை கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எது கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்றீங்க. எனக்கு அது ஒண்ணுதான் தம்பி குறையா இருக்கு. ஐயா, நீங்க எனக்கு கங்காவையே கொடுத்துருக்கீங்க. வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. எதை கொடுக்கறேன்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்றீங்க. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. அதுக்காக நான் சும்மா விட்டுற முடியாதுல்ல. நான் கொடுக்கறத நீங்க வாங்கிக்கணும். என் சொத்துல ஒரு பங்கு கங்காவுக்கு தான். அதை நீங்க மறுக்க கூடாது தம்பி. ஐயாவோட விருப்பம் என்னவோ அதையே செய்யுங்க. வாம்மா வா. என்ன கிளம்பியாச்சா? ஆமாப்பா. நல்லபடியா போயிட்டு வாம்மா. அப்பா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னம்மா? என்னன்னு சொல்லு. உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சரவண அண்ணன் கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. அண்ணனுக்கும் சண்முக வடிவுக்கும் கல்யாணத்தை முடிக்கணும். உடனே நிச்சயத்தை பண்ணுங்கப்பா. அடுத்து நாங்க இங்க வர்றது அண்ணனோட நிச்சயத்துக்காக தான் இருக்கணும். நீ சொல்லிட்டீலம்மா, என்னோட அடுத்த வேலையே அதான். மாமா, வண்டி ரெடி, நான் பேக் எடுத்துட்டு போய் வை. நாங்க கிளம்புறோம் ஐயா. வாங்க. வாப்பா செல்வா, வாமா. வாங்க. உட்கார். உட்காருமா. அப்புறம் செல்வா, மறுவீடு விசேஷங்கள்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுப்பா. என்ன கங்கா, அப்பா அம்மா தங்கச்சிங்களோட இருந்தியே, சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் தான் மாமா. ஏண்டா செல்வா, மறு வீட்டுக்கு போயிட்டு மாமியார் வீட்லயே உட்கார்ந்துட்ட? ஏன் ஒரு ஃபோன் பண்ணணும்னு கூட உனக்கு தோணலையா? இன்னும் 2 நாள் அங்கேயே தங்கி இருக்க வேண்டியதானே? அம்மா, லீவு முடிஞ்சிருச்சேன்னு தான் நான் திரும்ப வந்தேன். இல்லனா எத்தனை மாசம் ஆனாலும் அங்கேயே சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆமாமாமா, பெத்தவங்க நாங்க புளிச்சு போயிட்டோம். அங்க எல்லாம் புது சொந்தம். அவங்கள விட்டுட்டு வர முடியலல. அம்மா, முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. இங்கதான் நான் ஒரு கலெக்டர். ஆனா அந்த ஊர்ல
நான் ஒரு விவசாயி. என்னம்மா சொல்றா? உண்மைதான் மாமா. வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு வயல்ல இறங்கி டிராக்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அச்சு அசல் விவசாயி மாதிரியே இருந்தார் மாமா. அப்பா, கங்கா மட்டும் என்ன, பெண் குசுமம் வச்சு கிராமத்து பொண்ணு மாதிரி புடவை கட்டி அச்சு அசல் அப்படியே விவசாயம் பண்ற பொண்ணு மாதிரியே இருந்தா. இவன் நாத்து நட்டு அழகு இருக்கே, அத பாக்குறதுக்கு கோடி கண்ணு வேணும்பா. அவ்வளவு அழகா இருக்கா. போதுண்டா உன் பொண்டாட்டி பிராணம். நாங்க உன்னை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கணும். உன் பொண்டாட்டி கிராமத்துக்கு கூட்டு போய் உன்னை விவசாயி ஆக்கிட்டா. நீ விவசாயம் பண்ணத படம் பிடிச்சி பேப்பர்ல போடு. பாக்குறவங்க எல்லாம் பெருமைப்படுவாங்க. நல்லா பேசுறான். இத பாரு, உங்க அப்பா ஒன்னும் கவர்னர் இல்ல, ஒரு விவசாயி தான். விவசாயம் பண்றவங்கள கேவலமா பேசாத. செல்வா, ஐயா என்னப்பா சொன்னாரு? எல்லாரையும் விசாரிச்சாருப்பா. எங்க கூடவே தான் இருந்தாரு. தினம் தினம் விருந்துதான். வெறும் விருந்து மட்டும்தான் வச்சு அனுப்பிச்சாரா? வேற எதுவும் செஞ்சு அனுப்பலையா? இல்லம்மா, 10 ஏக்கர் நிலத்தை கங்கா பேருக்கு எழுதி அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்காரு. நீ வாங்கிட்டு வந்துட்டியா? வேண்டான்னு தாம்மா சொன்னேன். வற்புறுத்தினாரு, என்னால மறுக்க முடியல. அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். டேய், நமக்கு ஐயா வீட்டு சொத்தெல்லாம் வேண்டாடா, கொண்டு போய் கொடுத்துடு. கற்பகம், ஏன் அப்படி சொல்ற? கங்கா ஐயாவோட செல்ல பொண்ணு. 10 ஏக்கர் என்ன, ஐயா 100 ஏக்கர் கூட கொடுப்பாரு. 1000 ஏக்கர் கூட கொடுப்பாரு. பின்னாடியே இளவஞ்சி வந்து ஐயா வீட்டு சொத்துல ஒரு துரும்பு கூட விட்டு கொடுக்க முடியாதுன்னு மல்லு கட்டிக்கிட்டு நிப்பா. அடுத்து ஐயா பிள்ளைங்க 2 பேரும் எங்க சொத்தை அனுபவிக்க நீங்க யாருன்னு கேட்டு வருவாங்க. வெட்டுவேன் குத்துவேன்னு அருவாளை எடுத்துக்கிட்டு குலசேகரம் வந்து நிப்பாரு. இந்த கன்றாவிக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? கற்பகம், நீ நினைக்கிற தப்பு. ஐயா செல்வக்கண்ணனுக்கு மாமனார் மட்டும் இல்ல, எனக்கு 40 வருஷம் ஃப்ரெண்ட். யாராவது தகராறு பண்ணா அவர் பாத்துக்குவாருமா. ஆமா அத்தை, மாமா சொல்ற மாதிரி அப்பாவை மீறி எதுவும் நடக்காது. இதுவரையில் நடந்தது 1 2 எல்லாம் ஐயாவை மீறிதான் நடந்துச்சு. ஐயா என்ன பண்ணிட்டாரு? கற்பகம், ராஜா கொடுத்தது திருப்பி கொடுத்தா அது அவரை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அத்தை, மருமக எவ்வளவு கொண்டு வந்தாலும் பத்தாதுன்னு நினைக்கிற இந்த காலத்துல நான் தாய் வீட்டு சீதனமா கொண்டு வந்த சொத்தை வேண்டான்னு சொல்றது உங்க பெருந்தன்மையை காட்டுது. அண்ணா, எனக்கா எங்க அப்பா கொடுத்த சொத்தை நீங்க தயவு செஞ்சு ஏத்துக்கணும் அத்தை. கங்கா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்காது. உடனே அந்த பத்திரத்தை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்துடு. கற்பகம், கொஞ்சம் பொறுமையா இருக்கிறியா? இத பத்தி ஐயா கிட்ட பேசி ஒரு முடிவு எடுப்போம். அம்மா, இந்த விஷயத்துல அப்பா சொல்றதுதான் சரி. ஐயா அதை எவ்வளவு ஆசையோட என்கிட்ட கொடுத்தாருன்னு எனக்கு தான் தெரியும். அதை உதாசீனப்படுத்த கூடாது. உங்களுக்கு என்ன சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிடுவீங்க. எல்லாம் என் தலையில தான் வந்து விடியும். நான் தான் கடந்த அவஸ்தைப்படணும். அம்மா கங்கா, ஐயா வீட்டு மகளா மட்டும்தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை என் மருமகளா ஏத்துக்கிட்டது ஐயாவோட சொத்துக்காகவோ ஐயாவோட பணத்துக்காகவோ நகைக்காகவோ இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நீ என்ன கொண்டு வந்தேன்னு எனக்கு தெரியாதுமா. உனக்கு எத்தனை பவுன் போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க கூட எனக்கு இஷ்டம் இல்ல. உன்னால எங்களுக்கு எந்த சொத்து சுகமும் வேண்டாமா. எங்களுக்கு எந்தவித தொல்லையும் இல்லாம சந்தோஷமா இருந்தா போதுமா. அத்தை, குழம்பு ஊத்துங்க. அதை எடுங்க மாமா. நான் கிளம்புறேன். இருங்க. இல்ல, ஐயா வர சொன்னாங்க, கூப்பிட்டு வந்தீங்க. இப்ப என்னமோ சாப்பாடெல்லாம் வைக்கிறீங்க. ஐயாதாம்மா இதெல்லாம் செய்ய சொன்னாரு. இதெல்லாம் உனக்குதான். அண்ணே அண்ணே, அத்தைதான் காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ அதை சொல்லுன்னு. என்ன மட்டும் தனியா கூப்பிட்டு வந்து தடபுடலா விருந்து வைக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. முதல்ல நீ சாப்பிடு. எதுக்காக இதெல்லாம் நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் அத்தை சொல்லுவாங்க. சாப்பிடு சாப்பிடுங்க நீ. சாப்பிடு முதல்ல. சொல்றேன்ல. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுமா.
ஐயோ அண்ணி, என்ன பேசுறீங்க? இப்ப பாருங்க. ஆ, நல்லா பேச. அம்மா, ஏச்சா? இதோ என்ன பண்ற? ஊத்துமா. ஊத்து. நான் கிளம்புறேன். எங்க போற இரு. ஏய், சாப்பிடு. என்னது இது? என் மனசறிஞ்சு நான் இவங்களுக்கு எந்த நல்லதும் செய்யலையே. நிறைய கெடுதல் தானே பண்ணியிருக்கோம். என்ன உட்கார வச்சு விருந்து வைக்கிறாளுங்களே. என்ன நீ யோசிக்கிறீங்க? அம்மா எவ்வளவு ஆசை ஆசையா என் மருமக வருவான்னு எவ்வளவு ருசியா சமைச்சு வச்சிருக்காங்க. சாப்பிடுங்க. இல்ல இல்ல, இவ்வளவு ருசியா சமைச்சு நீங்களாம் சாப்பிடாம எனக்கு மட்டும் கொடுக்குறீங்களே, அதான் சந்தேகமா இருக்கு. ஏய், முதல்ல நீ சாப்பிட்டா தானே தெரியும். வளவளன்னு பேசிக்கிட்டு. இந்தா, இந்த லட்டு சாப்பிடு. சாரு முதல்ல இத கொடு. சாப்பிடுங்க நீ. ஜெயிச்சுக்கிற, அந்த வடையை இந்தா, கொடு. இந்த வடையை சாப்பிடு. சாப்பிடுங்க. ஐயம்மா போதும். நல்லா சாப்பிடுங்க நீ. சாப்பிடு. இந்தா. அண்ணி சீக்கிரம் வாங்க. வாயில வந்து என்னங்க வெத்தலை போட்டுக்கோங்க. ஐயோ நீ சும்மா இரு அத்தா. ஏன் அத்த, எல்லாரும் சொன்னீங்கன்னு வயிறு நிறைய சாப்பிட்டேன். இப்பவாது சொல்லுங்களேன், எனக்கு விருந்து வச்சதுக்கு என்ன காரணம்? ஜெயச்சந்திரா, அந்த புடவை கொடு. இந்தாங்க. இளவஞ்சி இந்தா. என்னத்த அதிர்ச்சி மேல அதிர்ச்சி, அதுலயும் இன்ப அதிர்ச்சியா இருக்கு. தங்க செயின், புது பட்டு புடவை, என்னத்த இதெல்லாம்? இளவஞ்சி, என்னதான் எங்க குடும்பத்து மேல உனக்கு கோபம் இருந்தாலும் கடைசி நேரத்தில் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீயும் நாச்சியார் அக்காவும் கலெக்டர் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் முறையா பொண்ணு மாப்பிள்ளைய மறு வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு சாந்தி முகத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி என் பொண்ணோட வாழ்க்கையில சந்தோஷமா விளக்கேத்தி வச்ச. உனக்கு நன்றி சொல்ல எங்க குடும்பமே கடமைப்பட்டிருக்கம்மா. அம்மா, அண்ணி ஆரம்பிச்சு வச்ச வாழ்க்கை கலெக்டர் மாமாவும் கங்காக்காவும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆமாம்மா, அதுக்குதான் ஐயாவும் கங்காவும் உனக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. வெறும்ன நன்றி சொன்னா நல்லா இருக்காதுல்ல, அதுக்குதான் உனக்கு இந்த விருந்தும் வெகுமதியும். நான் என்ன அந்த கங்கா நல்லா வாழணும்னு நான் நினைச்சேன். ஐயா அத்தை கூட போயிட்டு வான்னு சொன்னாரு. அவரு பேச்ச தட்ட முடியாம போனேன். அதுக்கு போய் இவ்ளோ பெரிய வரவேற்பா?